Taste the Daily. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிடம் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி கைது செய்து இந்த வழக்கு தொடர்பாக 3 நாள் நீதிமன்ற காவலில் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை எடுத்துள்ள நிலையில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் ஜாஃபர் சாதிக்கிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக வரும் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 55 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் பராமரிப்பு பணிகளால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான 55 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பல்வேறு விரைவு ரயில்கள் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் குரூப் 2 மற்றும் 2A நிலையில் உள்ள பணியிடங்களுக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பிரிவில் பல்வேறு துறைகளில் உள்ள 2327 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த மாதம் 20ஆம் தேதி வெளியானது. இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைன் மூலம் ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளையே விண்ணப்பிக்க கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து ஜூலை 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை விண்ணப்பத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்றும் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்றும் TNPSC அறிவித்துள்ளது. இந்தியாவில் தனிநபர் பெயரில் 10 சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் சிறை விதிக்கும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. நாட்டில் நடைபெறும் குற்றச் செயல்கள் பலவற்றிற்கு தொலைபேசி சாதனமே காரணமாக இருக்கிறது. இதனால் தொலைபேசி பயன்பாட்டில் புதிய நெறிமுறைகளை மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் உருவாக்கியிருக்கிறது. இதன்படி ஒருவர் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகளை தனது பெயரில் வைத்திருக்கலாம். இதனை மீறி ஒருவர் தனது பெயரில் 10 சிம் கார்டுகளோ அல்லது அதற்கு மேலோ வைத்திருந்தால் அவர்களுக்கு 50,000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க தொலைத்தொடர்பு சட்டம் 2023 வழிவகை செய்கிறது. இதுவே அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற பதற்றமான மாநிலங்களில் ஒருவர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகள் வரை மட்டுமே தங்களது பெயரில் வைத்திருக்க முடியும். மேலும் ஒருவரை ஏமாற்றி அவர்களின் அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி சிம் கார்டு பெறப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். சென்னையிலிருந்து புறப்படும் உள்நாட்டு விமானத்தில் பவுடர் வடிவிலான வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கொல்கத்தா விமான நிலையத்திற்கு வந்த இமெயில் தகவலால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனை நடத்துவதோடு பயணிகள் தங்கள் உடைமைகளில் பவுடர் வடிவிலான பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சோதனைகள் காரணமாக உள்நாட்டு விமானங்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டுச் சென்றன. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 2 அல்லது 3 தினங்களில் ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழையும், இதேபோன்று கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு மாயாற்று தரைப்பாலத்தின் வாகன போக்குவரத்து மீண்டும் துவங்கியது. கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்ததால் இங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தெப்பக்காடு மாயாற்று பாலம் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து உதகையில் இருந்து கூடலூருக்கும் மைசூருக்கும் செல்லும் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழையின் தாக்கம் குறைந்ததால் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தெப்பக்காடு மாயாற்று தரைப்பாலத்தில் வாகன போக்குவரத்து துவங்கியுள்ளது. இருப்பினும் கனமழை நீடித்தால் மீண்டும் மாயாற்று தரைப்பாலத்தில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
திருப்பூர் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நல்லம்மன் கோயிலுக்கு செல்லும் சிறு பாலம் நீரில் மூழ்கியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நொய்யல் ஆற்றில் உள்ள நல்லம்மன் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைக்கு நடுவே உள்ள கோயிலுக்கு செல்லும் சிறு பாலம் நீரில் மூழ்கியது.